சகோதரர் மணி அவர்களும் அண்ணன் ரவீந்திரநாதசாமி அவர்களும் ஒரு வாதத்தை வச்சாங்க. அது ரொம்ப கிளவரா வச்சாங்க. அண்ணன் ரவீந்திரநாதசாமி எப்படி வச்சாங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் ஓட நடவடிக்கைகளும் அவங்க பேச்சும் நான் மோடிட்டு வந்து நிற்கிறேன், என்னோட கருத்தை நான் சொல்றேங்கிறதுல முழுக்க திமுக கழகத்துக்கு ஆதரவா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் சொல்லிடாண்டாம். அவங்கள்ட்ட 22 எம்பி இருக்கு, நமக்கு நேஷனல் பிரசிடென்ட் போட முடியல, பிரச்சனைகள் இருக்கு, திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணாண்டான்னு மந்திரி சபையில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மோடி வந்து சொல்றாரு, நான் சொல்றேங்கிறத அவங்க சொல்றாங்க. விஜய்க்கு அந்த பொசிஷனில் இருக்கும்னா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கணும், மறைமுக கூட்டணி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி, நிர்மலா சீதாராமன் இந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். விஜய் வைக்கிற வாதத்தையே ஸ்டாலினை பிரைஸ் பண்ணியே வைப்பார் அண்ணன். ஸ்டாலின் மாபெரும் லீடர், அதனால பாஜக அவரை என்ன செய்யுது, நட்பாக பார்க்கிறது. பாஜகவுக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஒரு நட்பு இருக்கிற மாதிரியே அவர் ஒரு கட்டமைப்பு எல்லா விவாதங்களும் பண்ணுவார். அப்படி ஒன்றும் கிடையாது. பாஜக திமுகவை அழித்தொழிக்க நினைக்கிறது, திமுக தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்டாலின். இது ஃபர்ஸ்ட். நீங்க அதை அப்படி இனிப்பு தடவி சுகர் கோட்டடா சொல்றதுனால அது ஆயிடாது. அதே வாதத்தை சகோதரர் பெருமாள் மணி வைத்தார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூல மத்தியில இருக்கிற பாஜக அரசு ஐயா விஜய் அவர்களை தன்வயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் யாரை தாண்டி எடுக்கணும்? சட்டம் ஒழுங்கை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தாண்டி தானே ஐயா விஜய் அவர்களை கையில் எடுக்க முடியும். அப்படி எடுக்க விட்டுருவாரா? அப்படி தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை அவர் மாற விடுவாரா? அப்படி மாற விட மாட்டார். அப்படிங்கிறதுக்கு தான் அவர் தன்னுடைய நுண்மான் நுழைவுலத்தால் அன்றைக்கு நள்ளிரவில் இருந்து அவர் எடுத்த நடவடிக்கைகளை நான் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறேன். முதலமைச்சருக்கு எது முக்கியம்னு சொன்னாரு? பாஜக தாவேகாவை விஜயை கையில் எடுக்க விட்டு விடுவாரா ஸ்டாலின்? அப்படி கையில் எடுத்தா என்ன ஆகும்? கையில் எடுக்க கூடாது. கையில் எடுக்க கூடாதுன்னா இவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது. இது என்ன தோற்றத்தை மக்கள்கிட்ட நடவடிக்கை எடுக்காத காரணம் என்னன்னு சொன்னீங்க? நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கலன்னா பிஜேபி அவர் கையில எடுத்துட கூடாது. கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அவர் அதான் சொன்னாரு. இது முதலமைச்சரை மீது எவ்வளவு பெரிய கடுமையான விமர்சனம் தெரியுமா? இது இப்ப இது எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. திருவாளர் விஜய் அவர்கள் மிகுந்த நுட்பத்தோடு அவர் ஒரு விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு கடத்துகிறார், ஒரு செய்தியை கடத்தி இருக்கிறார். அது என்ன செய்தி அப்படின்னா, இந்த 41 பேரின் மரணம் என்ன எந்த இடத்துல என்ன செய்யல, காயப்படுத்தல. நான் அதை நினைச்சு கவலைப்பட்டு வீட்டில் இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான் அடுத்தது விரைவில் என்ன செய்ய போறேன், பிரச்சாரத்துக்கு வர போறேன். வண்டிக்கு ஆயுத பூஜைக்கு நான் என்ன செஞ்சேன், வண்டியெல்லாம் கழுவி மாலை போட்டு ஆயுத பூஜைக்கு வண்டியை நான் என்ன செஞ்சிட்டேன், தயார் பண்ணிட்டேன். ஆயுத பூஜை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு விஜய் ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு. என்ன தருணம்னா நான் சொன்னார் அவர். எப்படிங்க வலிமிகுந்த தருணம்? அல்ல, அந்த வலிமிகுந்த தருணத்தோடு தான் அவர் ஆயுத பூஜை போட்டிருக்காரு. அது எனக்கு புரியுது. மிகுந்த வலியோடு வேதனையோடு கனத்த இதயத்தோடு சுண்டல் சக்கர பொங்கல்லாம் வச்சு அந்த வண்டியை அவர் இன்னைக்கு பூஜை போட்டிருக்காரு. எனக்கு அவருடைய வேதனை புரியுது, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படித்தான் அவர் கிளம்ப போறாரு அடுத்தது. அப்படித்தானே சார்? 41 பேரு நீங்க பேசுறதுக்கு இருக்கக்கூடிய பொருள் என்ன சிரிக்க வச்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவ்வளவுதான். திரு ஸ்டாலினுடைய பெருந்தன்மை, ஜனநாயக பார்வை, அப்புறம் தாய்மாமன் கூட சொன்னார். ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், நான் எல்லாம் கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு இடத்துல விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா அவரை கையில் எடுத்துடக்கூடாது, அப்படி கையில் எடுத்தா அது சிக்கலா போயிடும். எனவே அவர் மிகுந்த மதிநுட்பத்தோடு வழக்கு போடாம இருக்கிறாரு என்பது போன்ற துணிதான் யாரு வச்ச வாதம்? பெருமாள் மணி வச்ச வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 41 உயிர்களை விட அவ்வாறான ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார் என்பதுதான் அந்த வாதத்தின் உட்பொருள். அப்ப முதலமைச்சருக்கு நான் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்றேன். முதலமைச்சருக்கு தாவேகா பாஜக கூட பெருமா, அதிமுக கூட பெருமா, கூட்டணி அமைச்சிருமா, ஆட்சி பிடிச்சிருவாங்களா, அந்த கவலை எல்லாம் கிடையாது. அதை தாண்டி அவருக்கு இந்த 41 உயிர்களின் மீது அக்கறை இருக்கிறது. இதே மக்கள் மத்தியில் இன்னொரு பேச்சு நிலவுது தெரியுங்களா? இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தாருன்னா நேரம் சிறையில் விஜய் அப்படி சொல்றாங்கல்ல. எக்ஸாக்ட்லி அதுதான். நீங்க சட்டத்தினுடைய பார்வை அப்படின்றது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஜெயலலிதா இருந்தா கைது பண்ணிருப்பாங்க, அவருக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணுங்கிற நோக்கமும் கிடையாது. அதனால அவர் வழக்கு போடாமல் இருப்பதற்கு காரணம் பாஜக ஏதோ விஜய் கையில் எடுத்துருன்னு நினைச்சலாம் இல்ல. ரைட்டா? அது நடக்கும், சட்டப்படி நடக்கும். நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக பெயர் சொல்ல முடியாது மிக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியிடம் பேசினேன். தோழர் திருமாவளவன் அவர்கள் இப்படியான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னபோது அவர் சொன்னார், தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லியே சொன்னார். 2 விதமா சொன்னார். ஒன்று,
இவங்க தொடக்க கட்டமா 2 பேரை கைது பண்ணியிருக்கிறோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், விசாரணை நடக்கும். இந்த விசாரணையுடைய போக்கில் அடுத்தடுத்து இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறதோ எல்லோர் மீதும் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கறத அவங்க தெளிவா சொன்னாங்க. இது எங்க வந்து நிக்குதுன்னா, ஏன் விஜய் மீது வழக்கு பதியல, ஏன் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கல? நீங்க மற்றவங்க மீதெல்லாம் வழக்கு பதிஞ்சாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, மாவட்ட செயலாளர்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. ஆனா விஜய் மேல எந்த விதமான எஃப்ஐஆருமோ வழக்கு இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் தொடர்போ அப்படின்னு எதுவுமே இல்ல. சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவுமே இல்ல. இதை யாரு கொஸ்டின் பண்றா? திரு ஐயநாதன் பத்திரிகையாளராக கொஸ்டின் கேட்கிறார். அதை தள்ளி வச்சிருவோம். திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். இப்ப இதுல பெருந்தன்மையாக திரு ஸ்டாலின் நடந்து கொண்டார் அப்படின்னா ஏன் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ணணும்? சரி, அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களிடமும் ஒன்றை கேட்டு வந்தேன். அவர்கிட்ட இதை நான் சொல்லலாமா, அவங்க பேரை சொல்லி சொல்லலாமே கேட்டே வந்து சொல்றேன். திமுகவும் தாவேக்காவும் ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், மறைமுக உறவு இருக்கிறது என்பது போன்ற ஒரு அண்டர் டீலிங்ல இருக்குது என்பது போல நீங்கள் சொன்ன செய்தி ஒன்று ஊடகங்களில் வந்ததேன்னு சொன்னபோது அது அப்படி அல்ல. அதற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்வி பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குதுன்னு விஜய் விமர்சிக்கிறாரே என்று சொன்னதற்கு நான் பதில் சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பாஜகவிற்கும் திமுகவிற்கும் எந்த ரகசிய உறவும் கிடையாது. நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ விஜய் மீது வழக்கு போடல நான் விமர்சிக்கிறேன், அதுக்காக விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் டீலிங் சொல்லலாமா, அப்படி சொல்ல முடியுமா என்று நான் கேட்டேன். அதை கட் பண்ணி வேற யார் சொல்லிட்டாங்க அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்திட்டார். இது ஒன்று. ஆசீர்வாதத்தை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எடுத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? நீங்க உங்களோட எஃப்ஐஆர்ல விஜயனுடைய காலதாமதம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணம் சொன்னீங்களா இல்லையா? நீங்க விஜய பொறுப்பாக்கிட்டு உங்களோட எஃப்ஐஆர்ல பொறுப்பாக்கிட்டு எப்படி நடவடிக்கை எடுக்காத இருப்பீங்க? அதை மட்டும் நீங்க விளக்குங்க. என்ன சொல்றீங்க? எங்க அதிமுக காரங்க மேலே வழக்கு இருக்கதானங்க செய்யுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லா விஜய், ஜெயலலிதா மீது வழக்கு போட்டது யாரு? இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க, உடச்சி பேசணும் எல்லாரும் வைக்கிறதுனால. அதுவும் ஐயநாதன் ஐயா மிகுந்த சமூக பொறுப்போடு அறச்சிட்டத்தோடு அந்த வாதத்தை வைக்கிறதுனால சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டத்தையும் கொஞ்சம் தயவு செய்து எண்ணி பார்க்கணும். நம்ம விமர்சன பார்வையிட அணுகலை. நீங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. எப்ப? மிக முக்கியமான இந்த தேசத்தினுடைய முப்படைகளினுடைய தலைமை ராணுவ தளபதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைகிறார். சர்ச்சைக்குரிய விதத்தில் தேச இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தர் கருத்தை பதிவிடுகிறார். அரசு கைது செய்கிறது. உடனடியாக அவர் வெளியில வர்றார். சில மிக கடுமையான வழக்குகள்ல வழக்கையே ஸ்குவாஷ் பண்ணி தள்ளுபடி பண்ணி சில நீதிபதிகள் வெளியில அனுப்பிடுறாங்க. ஒரு நீதிபதி மிக சமீபத்தில் பேசினார் ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பத்தி. அவர் தெரிஞ்சே அவங்கள நான் விட்டேங்கிற டோன்ல அவர் பேசினார். நம்ம பார்த்திருப்போம். அப்போ இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் விடுறீங்க, நீதிமன்றம் அடுத்த நாளே பிணை கொடுத்துருது. என்னவா போர்ட்ரைட் பண்ணப்படும்? கருத்தை கேட்டீங்கன்னா, ஐயா ஒன்று சொன்னாரு, தாமதமானதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். யார் மீது? விஜய் மீது. தாமதமானதற்கு மட்டுமல்ல, அதை விட முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன். கரூர்ல இறங்கின்ற பொழுது ராங் ரூட்ல போறாரு. இந்த பக்கம் இருந்த கூட்டம்லாம் அங்க ஓடி வருது. இப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஏராளமான முகாந்திரங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு காவல்துறை அரசு மிக நிச்சயமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துல நான் 100 விழுக்காடு உடன்படுகிறேன்.